ஆல் வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேக் ரெசிபி பார்த்தீங்கன்னா, அதாவது கேக் புட்டிங். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு மூணு பொருளை வச்சு தான் இந்த கேக் புட்டிங் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பரான கேக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப குயிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து வீட்டில் நம்ம பண்ண முடியும். இது வந்து ஜெல்லி மாதிரி, அதாவது புட்டிங் மாதிரி இருக்கும்போது பசங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பாகு எடுத்துக்க போகிறோம். ஸோ சர்க்கரை வந்து உங்களுக்கு நீங்கள் எத்தனை பன் நம்ம ஆட் பண்ண போகிறோம், நம்ம எத்தனை பன் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சிரப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் வெறும் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 பன் வச்சு பண்ணுறீங்கன்னா, இல்லை உங்களுக்கு வந்து பன்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ ஸ்வீட் இல்லாத பன்னாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ரா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணால் தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாகு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? தீஞ்சிடக்கூடாது, அடி பிடிச்சிடாமல் கருத்துடாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு வரணும். சுகர் எல்லாம் கரைஞ்சி இப்போ இதை பார்த்திங்கன்னா வந்து கேக்கு மோல்டில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ கேக்கு மோல்டில் ஃபஸ்ட்டு இதை ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நான் சொன்ன மாதிரி நான் வந்து பன் ஆட் பண்ணுறேன். இந்த பன்லேயே பார்த்திங்கன்னா இது ஸ்வீட் பன்னு. நீங்கள் வந்து அந்த பன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாவு பஜ்ஜி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வர பன்லாம் வந்து உங்களுக்கு ஸ்வீட் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பன்னாக இருந்தால் நீங்கள் வந்து சுகர் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப்பு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பன்னை அப்படியே சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். நான் வந்து ஸ்வீட் பண்ணுன்றதை மறந்துட்டேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா சுகர் எப்பவும் போல் நம்ம சிரப் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், இது வேறு ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா போட்டேன். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் பண்ணான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு கேக் எசன்ஸ், ஓகேங்களா, வெனிலா எசன்ஸ் இருக்குல்ல, அந்த வெனிலா எசன்ஸு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாகு ஊற்றி வச்சோம்ல மோல்டு, அந்த மோல்டில் இந்த மாதிரி வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஜல்லடையாகவே எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேட்டரை நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஏன் வடிகட்டுறோன்னா அந்த பன்னோட பீசஸ் எதுவுமே திப்பியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டீமரை வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டீமரை வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம எப்பவும் போல் கேக் வந்து நம்ம குக் பண்ணுற மாதிரி லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நல்லா வெந்துருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இது அப்படியே உல்ட்டாவாக நீங்கள் வந்து பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அடியில் வந்து இந்த சிரப் ஊற்றி வச்சுருந்தோம்ல, ஸோ மேலே வந்து டாப்பிங் மாதிரி நமக்கு இந்த சிரப் பேஸ் நம்மளுக்கு மேலே வந்துடும். நான் சொன்ன மாதிரி மோல்டில் ஒட்டிகிட்ருக்க இந்த சிரப்போடு அப்படியே நீங்கள் தட்டில் கவுத்தி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த கலர்லேயும் கீழே வந்து நார்மல் கேக் கலர்லேயும் இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ரொம்பவே வந்து வெறும் பன்னாக சாப்பிட்றதுக்கு இல்லாமல் கேக்கு மாதிரி இல்லாமல் ஒரு புட்டிங் ஒரு ஸ்டைலில் சூப்பராகவே இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸில் குழந்தைங்க என்ன இருக்குதுன்னு வந்து ரொம்ப ஒரு ஈகராக இருப்பாங்க. ஈவினிங் என்ன புதுசாக பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நியூவாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்ட இன்க்ரீடியன்ட் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சுகர் மட்டும் கொஞ்சம் போல் கம்மி பண்ணிக்கோங்க. நாம் இதில் பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி தான் இது. ஸோ நல்லா ஒரு மாதிரி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே நல்லா புட்டிங், இந்த பாருங்கள் புட்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.